Breaking in Story 1. தளபதி ஸோ இப்போ நம்ம வண்டியில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் நேரத்தில் வீடியோ என்ன இது எதுவும் இல்லையா? சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். கிடைக்குதுன்னு பார்ப்போமா? நாம தான் ஃபஸ்ட்டு ஜூஸ் பாட்டில் எடுத்துருக்கோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ மேலே போகலாம் இப்போ. ஓகேவா? நிறையா பொருள் கிடச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ எல்லா பொருளையும் எடுத்துக்கோம். ஓகேவா? நிறையா விஷயங்கள் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ எப்போ ரிலீஸ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆகும். ஓகேவா? கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் எப்போ ரிலீஸ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகும். ஓகேவா? நீங்கள் அடுத்த என்ஜாய் பண்ணி சொன்ன என்ன பெட்ரூம் சூஸ் பண்ணிக்கலான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? என்ன பெட் சூஸ் பண்ணலான்னு நீங்கள் எப்போவே சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம டேபிளுக்கு போக சொல்கிறாங்க. ஸோ நம்ம டேபிளுக்கு போயிடலாம். அப்போ அங்கே நம்மளை மாதிரியே ஒருத்தவங்க ட்ரெஸ் போட்டு உக்காந்துட்டுக்கான். மூஞ்சி தான் வேறு. ஆனால் சிரிப்பு கண்ணெலாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. கண்ணெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கேன். ஏவா இவங்களாம் அவங்களுடைய பக்கத்தில் பெருசாக நிற்கிறாங்களே அவங்க நம்மளை குட்டி பாப்பாக்களை ப்ரொட்டக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம குட்டியாகல இந்த சின்னதாக இருக்கிறவங்கள ப்ரொட்டக்ட் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ பெருசானவங்க கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன்ல அதே ஹைட்டாக இருப்பாங்களே அதனால தான் நிறையா பேர் ஹைட்டாக இருப்பாங்கள்ல அதனால தான் கொடுத்துருக்குறாங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பிரேக்கிங் இன் ஸ்டோரி 1 வீடியோஸ்லாம் ஏற்கனவே மற்ற சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் தான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? பெருசாக இருக்கவங்ககிட்ட பேட் இருக்கும். சின்ன இருக்கவங்ககிட்ட ஒரு சில பேர்கிட்ட மெடிக்கெட்டு பொம்மை, பெருசாக இருக்கவங்க மெடிக்கெட்டு பேட்டு, அப்புறமா சின்ன இருக்கவங்ககிட்ட சிப்ஸ் பக்கெட்டு டெடி பேர்லாம் இருக்கும்.
ஸோ நான் சொல்ல புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் க்ரியேட் பண்ணி விட்டுறேன். பாய். என்னடா இது பிரேக்கிங் பிரேக் எமர்ஜென்சி போர்டு காஸ்ட். இவங்கெல்லாம் கொஞ்சம் லூஸுங்க. இவங்க வந்து நம்மளோட பேங்க்கை வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க. அவங்க ரோப்ளாக்ஸ் கேமையே டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து ரொம்ப டேஞ்சரஸ். நீங்கள் எல்லாமே டோரு ஜன்னல் எல்லாமே லாக் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? இவங்களோட லீடர் வந்து ஸ்கேரி லாரி. என்னடா இது, இவங்களோட லீடர் வந்து ஸ்கேரி லாரியா? ஐயோ ஆபத்தாச்சே, என்ன பண்ணுறது தெரியலையே கைஸ். நாங்கள் போகலாம், ஓடுங்க. நிற்காம ஓடு ரொம்ப வேட்டக்கார. இந்த ஒரு ஆப்பிளையும் நான் சாப்பிட்டேன். நான் இங்கெல்லாம் உட்கார மாட்டேன். ஓடு. அச்சமில்லை. ஐயோ, என்னோடது பெட்ரூம் அங்கே இருக்குது, பிங்க் கலர். இங்கே இது ஐயோ, இதெல்லாம் வேணாம் நமக்கு. எங்கே ஆளுங்க இருக்காங்களோ அங்கேயே நம்ம போய் தூங்கிப்போம். நம்ம இங்கே தூங்கிப்போம் கைஸ். எனக்கு ஃபேவரட் கலரே பிங்க் பெட்ரூம் தான் கைஸ். பதிலையா என்னடா நடக்குறீங்க? ஐயோ, யாரா நீங்க? ஏன் அவனை அடிக்கிறீங்க ஆளுங்களே? ஏய் விடுங்கடா. ஐயோ நான் தூங்கிடுறேன், என்னை விட்டுருங்க. போட்டு தள்ளிட்டாங்க. நம்ம சேஃப்டிக்கு நமக்கு கையில் ஒரு பேட் இருக்குப்பா. ஒருத்தர் நமக்காக உயிர் விட்டுருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. க்ரீன் ரூம் நேற்று அட்டாக் ஆகிருக்கு. ஆனால் எல்லாம் சர்வர்ட் ஆகிட்டாங்க. ஸோ இது ஒரு பிரச்சனையும் இல்லை நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கும் சண்டே. அதில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஜன்னலையும் வந்து நம்ம அடைக்கணும், ஓகேவா? ஸோ நம்ம ஒழுங்காக அடைச்சாச்சு. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா அடிச்சு விட்ருவோம். தானே பட்டாசனா வெடிக்கிற 10,000 வாலா தானே புல்லட்டானா தெரிக்கிற தன் கணேசான சிட்டிக்காய் அப்படிலாம். ஸோ நம்ம பேர் சொன்னால் பரவாயில்ல. நீங்கள் எல்லாம் நல்லா வேலை பண்ணிக்கிறீங்க, ஹவுஸ் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்க. ராஜு தெரியாத எனக்கு. ஸோ ராஜுமணி நாயனும் எல்லாம் சேர்ந்து வந்து வீடெலாம் அடைச்சிட்டாங்க. சில இடத்துல மட்டும் அடைக்கலை, ஏன்னா இன்னும் உங்களுக்கு ஆபத்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது.
இந்த வாக் பண்ணால் நமக்கு பீஸாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். இறங்கிருக்கிற ரக்கர ரக்கர ரங்கிருக்கிற ரக்கர ரக்கர ரங்கிருக்கிற ரக்கர. ரொம்ப கேள்வி ஒரு பேட்டுக்கு என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குதா? பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு. ஏய் என்னடா இது? வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் நினைக்கிறேன். யாரா நீங்கள்? நாங்களாம் ஸ்கேரி லேரியோட ஆளுங்க. ஐயோ அண்ணா, ஸ்கேரி லேரியோட ஆளுங்கண்ணா, காப்பாற்றுக்கண்ணா. நான் ஓடுறேன். நான் வீட்டுக்குள்ளே உங்கள்கிட்ட இல்லைனா பேட்டுக்குள்ளே இருக்கு. நான் ஓடுறேன். ஓடுங்க போய் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் ப்ரொடெக்ட் பண்ணுமே. என் ஃப்ரெண்டு ஒருத்தி இங்கே இருந்தாலே எங்காடி போனேன் கைஸ். இந்த ரூமில் யாரும் இல்லை. இங்கேயும் யாரும் இல்லை. ஓட்டுங்க. அந்த கொடிய மிருகம் நம்மளை நோக்கி தான் வருது. ஓட்டுங்க. இதுதான் அவனோட 2 நண்பர்கள். காசு என்ன நினைச்சு தெரியுமா? நீ பார்த்து தூங்கிட்டே இருக்க. அறிவு கட்ட முண்டம். நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. என்னடா கிளாஸ் உடந்து கிடக்குது? நான் வேற வெளியே போய் தொலைஞ்சிட்டேனே. ஐயா ஸோ பேஸ்மெண்ட்டில் யாரும் இருக்கிறாங்க. ஏன்னா அது வேறு ஓப்பன் ஆகிருக்கு. அந்த பேட் பாய்ஸ்லாம் உள்ளே இருப்பாங்களோ. ஏதோ சவுண்டு வருது. என்னடா நீங்க? இவன் ஒருத்த போறான்டே. அங்க பாரு, ஸ்கேரியில் வரான். யாருங்க சத்தம்? ஸ்கேன் பொசுக்குன்னு சொல்லிட்டு ஸ்கேரியா இருப்பானோ. என்ன கையில் கோடாடெல்லாம் வச்சுக்கிட்டு ஐயோ ஸ்கேரியில் அறியாட்டான சாமி. நீ ஓடுற வீட்டுக்கு ஓடுறாடே. அடுத்துட்டு என்ன நடக்க போறதுன்னு தெரியல. டே நான் போய் ஒழுத்துக்கிறேன்டா. என்னை விட்டுது. நீ கொடுத்தங்காலி ஃபைட் பண்ணுற பேரில் ஒழுங்குக்கிறேன். டே வாடா இங்கே. சாரிண்ணா, பெரியவங்க ரொம்ப மரியாதை குறித்து பேச தெரியல எனக்கு. நல்ல வேலை கைஸ், நான் ஹைட் ஆகிட்டேன். அம்மா பவர்ஃபுல்லான கைஸ். அவன் பாருங்க போகிறான் பாருங்க. ஸ்கேரில் அறியாட்டான்ப்பா. ஐயோ வெளியே போனால் ஏன்டா இப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ நான் டக்குனு பேஸ்மெண்ட் போடுங்க. குவிக் ரன் பேபி ரன். அண்ணாத்த இது பூனை வேற நம்ம கொடுத்தோல்ல. ஐயோ ஒரு ஆப்பிளுக்கு நான் யாருக்கும் கடைக்கு விட மாட்டேன். டே பொய்யால யாருக்கிட்ட ஒருத்தர் இருந்தானே மேலே. நாங்கள் 2 பேர் மட்டும் தானே. பேஸ்மெண்ட் டோர் மூடிடுச்சு. இனி நீங்கள் கீழே தான் இருக்கணும்.
யாரை பேஸ்மெண்ட்டோட பிரேக் பண்ணுறது எவன் அடே கையில் ஆயுதமே வச்சுப்போம் அவன் வந்தாலும் ஒரு மாதிரி அடிச்சு புறத்து எடுக்க வேண்டியதான் ஆப்பிள் சாப்பிட்டு கூட தம்பி யார் சாமி இவன் போட அட்டாடே அண்ணா அவன் காசாக முக்கியம் தம்பி நீ அடிச்சு சாவுங்க நீங்கள் 2 பேரும் எனக்கு என்ன ஐயோ டேய் காப்பாற்றுறா அப்படின்னு எங்கள் அண்ணன் கத்துறான் ஐயோ நீங்கள் எங்கள் அண்ணன் அடிக்கிறீங்க விடுங்க என் அண்ணனை விடுங்க என் அண்ணனை விடுங்க என் அண்ணனை விடுங்கன்னு உங்களை எப்படி விடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு அடிச்சு வைக்கிறீங்க அவனை போட்டு எவ்வளோ தைரியம் உங்களுக்கு மண்டை ஷாட் போடு ஏன்டா என்னை வெளியே தெரியாது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன் தம்பி இருப்பா ஏன் படிக்கிறீங்க அடிக்காதியா வலிக்குதே அடிக்காதீங்கோ என்னடா 3 பேர் வலிக்க நான் இப்போ 3 பேர் சமாளிப்பேன் நல்லா முடியாது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இனி இதுக்குன்னு பாட்டுலாம் வர வைக்க முடியாது அடுத்தது பிரேக்கிங் ஸ்டோரி பார்ட் 2 கூடி சீக்கிரம் வரும் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ஓகே ஸ்கேரியில் கொண்டாச்சு ஸோ பாதிலே வீடியோ கட் ஆகிடுச்சு அதனால தான் எத்தனை வீடியோ என்னால் காமிக்க முடியல நான் போய் சொல்ல உங்களுக்கு தெரியும் ஸோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ